அதாவது சூப்பர் ஸ்டாரு தனியாக வந்து நின்று வந்தார்னா நல்லாயிருக்கும். கூட்டணி வந்தால் நல்லா இருக்காது. புது அரசியல் அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, இப்போ தேமுதிகவும் சரி, இது வரைக்கும் யாருமே சரி கிடையாது. புதுசாக வர்ற கட்சி நல்லா இதாக இருக்கும். அது ரஜினி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரஜினி சேர்ந்தால் அரசியல் நல்லா இருக்கும். ரஜினி மாபெரும் வெற்றி கிடைக்கும். அதிகமான இடத்துக்களை தக்க வைப்பாங்க. ரஜினி தனித்தனியாக நல்லாயிருக்கும். கூட்டணி சேர்த்தவலை கூட்டணியில் நல்லாயிருக்கும். எந்த கூட்டணிலையும் அவர் சேர்த்தவலை. சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் தான் வருவார். வந்தால் அவர் தான் ஜெயிப்பார். வேறு யாரும் வரமாட்டாங்க. அதான் ரஜினிக்குன்னு தனி ஒரு மவுஸ் இருக்குங்க. அந்த மவுஸ் வந்து அவர் வந்து தனியாக நின்னாலுமே நல்லா பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வருவார். அவருக்கு வந்து நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது மக்கள் மத்தியில். அதனால் கண்டிப்பாக அவர் வந்து தனித்து நின்னா தான் போட்டிட்டு நிறைய வாக்கு வித்தியாசத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அரசியலுக்கு வரணும்னு நாங்களாம் விரும்புகிறோம். ரசிகராகப்பட்டவங்க நாங்கள் வந்து அவர் அரசியலுக்கு வர்றத ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறோம். வந்தால் நல்லாயிருக்கும். ரஜினிகாந்த் வந்தால் வாய்ப்பு இருக்குது. நல்ல மாற்றங்கள் எதாவது ஏற்படும். அதான் நல்லா வந்து வாய்ப்பு இருக்குது. மக்களுங்க கொஞ்சம் நல்லது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்தால் அதாவது மற்றவங்க மாதிரி இல்லாமல், இது வரைக்கும் இருக்க அரசியல்வாதி மாதிரி இல்லாமல், இவர் வித்தியாசமாக மக்களுக்கு தேவையானதை அவங்க அடிப்படை தேவைகள்லேருந்து அதாவது படித்தவங்க வரைக்கும் அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக பண்ணால் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். பண்ணாமல் மக்களுக்கு அவர் வந்து அவருடைய இப்போ பொறுத்த வரைக்கும் அவருடைய அடிப்படை தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டார். அவருக்கு எதுவும் தேவையானது இல்லை. ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டியதை அவர் செஞ்சால் வரவேற்கலாம். இதுலேயும் வந்து இப்போது மற்றவங்க மாதிரியும் அவர் வந்து அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் இல்லை. அவர் அதாவது ஊழல் பண்ணுற மாதிரி எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. அவர் பேச்செல்லாம் ஆன்மீக சிந்தனை உள்ளது. நேர்மையான பேச்சு தான் அவருடைய பேச்செல்லாம். வந்தால் வரவேற்போம். தலைவர் ரஜினி வந்தார்னா சூப்பராக இருக்கும் சார். ஏன்னா அவர் வந்து நார்மலாகவே ஹெல்ப் டெண்டன்சி இருக்கிறவர். ஸோ அவர் வந்தார்னா லாரன்ஸ் அவர் கூட சேர்ந்துருவார். ஸோ அவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் சார். நம்ம மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவர் வந்தார்னா. தனி கட்சி ஆரம்பித்தாருன்னா அவ்வளோதான் சார். எல்லார் ஆதரவும் அவருக்கு தான் போகும். நிறையா மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக அவர் வந்தார்னா நிறையவே முன்னேற்றம் இருக்கும் தமிழ்நாட்டில். ஸோ அந்த ஊழல் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அவர் வந்தார்னா. அவர் வந்தார்னா அவரை கட்சியில் சேர்த்தாருன்னா கண்டிப்பாக நல்லவங்களை தான் சேர்ப்பார். அவரோட ரசிகர்களே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மக்களுக்கு உதவுறவங்க தான். இப்போ நீங்கள் இந்த சென்னை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போய் உங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் இருந்தாலும் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் சார். யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுற யங்ஸ்டர்ஸும் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ரஜினி வந்தார்னா கண்டிப்பாக நல்லது பண்ணுவார்ண்ணா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் சாதாரணமாக ஒரு ஹெல்ப் பண்ணோன்னாவே எல்லாம் அனாதாச பசங்களுக்கு எல்லோரும் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்காக நாங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கோம். அவர் வரணும் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறோம். அவர் வந்தார்னா நிச்சயமாக நம்ம தலையும் வருவார். 2 பேரோட கூட்டணி சான்ஸே இல்லை. அநேகமாக வந்தாங்கன்னா பிஜேபியில் சேருவாங்க. நல்லாயிருக்கும். கூட்டணி பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அனாதை பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து நல்லது செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் ரொம்பவே மோசமாக இருக்குது. இதுதான் மெயினாக பார்க்கணும். இது பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. ஏதாவது மினிஸ்டர் வராங்கன்னா அதுக்கு மட்டும் ரோடு ரெடி பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம தலைவர் வந்தாருன்னா அப்படி பண்ண மாட்டார். எல்லா மக்களுக்கும் எம்ஜிஆர் எப்படி பண்ணாரோ அந்தளவுக்கு இறங்கி பண்ணுவார். அந்த மாதிரி நம்ம ரஜினி எதிர்பார்க்கலாம். நம்ம எம்ஜிஆர் பீரியடில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நம்ம இதில் இருக்கோம் சென்னை. அந்த மாதிரினா தலைவர் வரலாம் கண்டிப்பாக. தமிழ்நாடே சந்தோஷமாக இருக்குது சார். ரஜினி சார் வந்தார்னா நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா மோஸ்ட்லி வந்து லோலேருந்து மேலே வந்தவங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க. டவுன்வர்டு பீப்புள் எப்படி அவங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குது. ஸோ அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ இதே போல் ஆளுங்க கொஞ்சம் நல்லது பண்ணுவாங்கன்னு யோசிங்க. ஏற்கனவே இப்போ 2 கட்சி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரெண்டுமே ஃப்ராடு தானே பண்ணுறாங்க. இவன் மாற்றி ஃப்ராடு தானே பண்ணால் தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. ட்ரெயின்ட் ஆப் ஆகணுன்றதுக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் ஒன்னுக்கு ஒருத்தவங்க சான்ஸ் கொடுக்கலாம். கீழே ரொம்ப அடிப்படை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்களாம் ஒரு டீ கடை வச்சுக்கிறோம். ரொம்ப அதில் வந்து புதுசாக வரட்டும், இங்கே நல்லா பண்ணட்டும். தமிழ்நாடு இன்னும் மேலே உயர்ந்து போயிட்டே இருக்கணும். அது அப்படி கிடையாது. யார் உண்மையாக உழைக்கிறாங்களோ, ஜனங்களுக்கு மத்தியில் நல்லா உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக அடுத்த ஆட்சி. அதில் வந்து இப்போ எல்லோரும் இது பண்ணுறது ரஜினிகாந்த் இது பண்ணுற மாதிரி பேச்சு அடிபடுது. அதில் கண்டிப்பாக ஒரு வேளை இருக்கலாம். ஜனங்களுடைய தீர்ப்பு லாஸ்ட்டில் அவங்கள தான் கண்டுபிடிப்பாங்க. அவங்க தான் அது இது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்களுக்கு அவர் வந்தால் நல்லது தான், நல்லா தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தனித்து வருவார். அவருக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குது. தனித்து வந்தால் கண்டிப்பாக வருவார். ஆனால் அவருடைய இது பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக செயல்படுவார். ஸோ ரஜினி கண்டிப்பாக வந்து அரசியலுக்கு வரணும். வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு நிறைய ஓட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அவர் வந்தார்னா கண்டிப்பாக ஒரு
ரொம்ப ஒரு காமான ஒரு எளிமையான ஒரு மனிதர். ஸோ கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். அந்த எக்ஸ்பெக்டேஷனும் அவர் மீட் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. ஸோ அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும். ரஜினி சூப்பர் ஸ்டார்னால் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அவர் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து திரையுலகத்துக்காக வந்து அவர் நிறைய பண்ணியிருக்காரு, ரசிகர்களுக்காகவும் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இனிமேல் மக்களுக்காக அவர் ரசிகர்கள் இல்லாமல் ஒட்டுமொட்டும் தமிழ் மக்களுக்கும் வந்து அவர் நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம். அதனால் அவர் அரசியலுக்கு வரணும். இல்லை அவர் தனியாகவே இருந்தாலே நல்லாயிருக்கும். ஏன்னா கூட்டணி சேர்ந்தோன்னா வந்து யார் யார் எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோ பார்த்தாச்சு. ஸோ இனிமேல் அவர் தனியாக இருந்தார்னா அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் தனியாக செய்வார், நாங்கள் நம்புகிறோம். ரஜினி வந்து அரசியலில் வந்தோன்னா கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். ஏன்னா மக்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மக்கள் ஃபுல்லாக வந்து அவன் படம் பார்த்துட்டும் நிறைய விஷயம் பண்ணுறாங்க படத்தில். அது போக நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாங்க நிறைய மக்களுக்கு. இந்த தண்ணி இது வந்தது, அது நிறைய விஷயம் பண்ணுவாங்க அவர். ஸோ பேசிக்காக தமிழ்நாட்டு மக்களோட என்ன கருத்து அவருக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அரசியலில் வந்தாங்கன்னா எல்லா ஏழைங்க மக்களுக்கும் எல்லாம் நிறைய விஷயம் பண்ணுவாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க. ரஜினி வந்தால் நல்லது தான். கண்டிப்பாக நான் வந்து அவருக்கு ஓட் பண்ணுவேன். கண்டிப்பாக ரஜினி அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஏன்னா அவருக்குன்னு நிறைய ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்காங்க. நிறையா விஷயம் நல்ல விஷயம்லாம் பண்ணுறது, இந்த கண்தானம் பண்ணுறது, சிகரெட் பிடிக்காதீங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி அவங்க ஃபேன்ஸுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லித்தராரு. கண்டிப்பாக ரஜினி வரணும். ஏன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க எல்லாமே மீடியாவிலேருந்து வந்தவங்க தான். ஸோ மீடியாவிலேருந்து பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் போது அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன், உலகம் ஃபுல்லாக ரசிகர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக அரசியல் வந்து அவரும் சிரஞ்சீவி மாதிரி, இப்போ விஜயகாந்த் மாதிரி கண்டிப்பாக அவரும் ஒரு இதில் இருப்பார். ஆனால் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ரஜினியால் எந்த அளவுக்கு வர முடியுன்றது தெரில. பட் ஆனால் கண்டிப்பாக ரஜினிக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ரஜினிகாந்த் வரணும், தலைவர் வரணும். ரஜினி சார் வந்தால் நல்லா தான் இருக்கும். நல்லா உதவி பண்ணுவார், மக்களெல்லாம் நல்லா இது பண்ணுவாங்க. ஓட்டு அவருக்கு தான் விழுவோம். அவர் வந்தார்னா எல்லாருமே ஓட்டு அவருக்கு தான் பண்ணுவோம். இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். கூட்டணி தான் சேர்ந்தால் நல்லா இது பண்ண மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும். தனியாக தான் அவர் தனியாக நிற்கணும், தனியாக வரணும், தனியாக ஒரு கட்சி கொடி காட்டணும் அப்படின்ட்டு விரும்புகிறோம். சிங்கிளாக வந்தால் தான் ஜெயிக்கும். ரஜினி வந்தார்னா ஆட்சி அவர் தேர்தல் எலெக்ஷன் நான் நிற்கிறேன், நான் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாலே அவருக்கு செல்வாக்கு நிறைய ஆகிடும். ஏன்னா ரஜினி ரசிகருக்கு வந்து இப்போ மாதிரிலாம் கிடையாதுங்க. பழைய காலத்து ரசிகர்கள் நாங்கள்லாம். இப்போ நானே எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, நானே ரஜினி தான். இப்போ என் பசங்களாம், என் சின்ன பொண்ணு இப்போ கூட ரஜினி ஸ்டைல் தான் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ கூட ரஜினி படம் போட்டால் எந்த டைமாக இருந்தாலும் சரி காலேஜ் லீவ் போட்டு பாருங்க. ரஜினி கண்டிப்பாக வரான்னு, அரசியலுக்கு வரான்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஜனமும் அவருக்கு ஓட்டு போடும். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றது பற்றி நல்ல வாய்ப்பு இருக்குது எதிர்காலம். ஆனால் அவருக்குன்னு ஒரு சில ஓட்டு பேங்கெல்லாம் இருக்குது. அவர் வந்து அரசியலில் வர்றது ரொம்ப நல்ல விஷயந்தான். அரசியல் வர்றதுக்கு ரொம்ப நல்லது. கூட்டணி சேர்த்தாலும் அவர் தனியாக நின்னாலே அவருக்குன்னு ஒரு ஓட்டு பேங்க் இருக்குது. அவர் நிச்சயமாக அவர் தனித்து நின்னார்னா கூட்டணியோடு சேர்த்து, அதாவது பிஜேபி அந்த மாதிரி பிஜேபியோட சேர்த்து நின்னார்னா நல்ல வாய்ப்பு எதிர்காலம் இருக்குது ரஜினிகாந்துக்கு. முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது, நிறையா இருக்குது. 100% ஆன வாய்ப்புகளே இருக்குது. ரஜினிகாந்த் வந்து இப்போ அரசியலுக்கு வரன்றாரு, வந்தால் நல்லது தான். அப்படி வந்தாலும் அவருக்கு வந்து ரசிகர் ஓட்டு அதிகமாக கிடைக்கும். அவர் வந்து தனியாக நின்று அவர் கெளிக்கிறதுக்கு நாங்களும் ஓட்டு அவருக்கே போடலான்னு ஒரு மார்க்கெட்டில் ஒரு உதாரணமாக நாங்கள் முன்னாடி தனித்து நிற்கிறது நல்லது. ரஜினி சாருக்கு எப்பவுமே வந்து ரஜினி சார் எல்லாத்துலேயும், படத்துலையும் சரி எதுலேயும் சரி தனியாக நின்னா தான் அவர் எல்லாத்துலேயும் வெற்றிகரமாக. அதே மாதிரி எலெக்ஷன்லேயும் வந்து அவர் தனியாக நின்று போராடி ஜெயிப்பார்னு ஒரு நம்பிக்கை. முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, புரியுதுங்களா? அவர் வந்து கட்சியில் நின்னாலுமே அதுக்கப்புறம் முதலமைச்சர் வாய்ப்பு அதுக்கப்புறம் உண்டு. ரஜினி சார் அரசியலுக்கு வந்தாவே போதும். அவர் நடக்கிறது முறை, அவர் செயலாக்கம் பண்ணுறது, அவர் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மதிப்பு மரியாதை என்றைக்குமே, அவர் அரசியலுக்கு வந்தாலும் அந்த மதிப்பு மரியாதை குறையாது. அவர் வந்தாருன்னா ஒரு குடும்பத்தை காக்கிற மாதிரி இந்த நாட்டையும் காப்பார். அந்த தன்மை அவர்கிட்ட இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு எப்பயுமே எங்கள் ஆதரவு உண்டு. இன்றைக்கி மட்டும் இல்லை, 20லேருந்து 30லேருந்து 18லேருந்து 40 வரைக்கும் அவருக்கு ஆதரவு உண்டு. பரம ரசிகர் நான், அவர் ரசிகர். தனிப்பட்ட முறையில் அவர் நின்னார்னா கண்டிப்பாக அவருக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. ஆனால் கூட்டணி யார் கூடயுமே போகக்கூடாது. தனிப்பட்ட முறையில் நின்னார்னா அவருக்கு நிறைய வாய்ப்பு வெற்றி நிறைய இருக்குது. அவருக்கு அது வந்து மிஸ்ஸிங்கே கிடையாது. தனியாக நின்னார்னா அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. 2004 காங்கிரஸில் கூட்டணி வச்சார், கூப்பிட்டாங்க, இவர் போல தலைவர். ஆனால் இவர் தனியாக இப்போ நின்னார்னு வச்சுங்களேன், அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவர் தான் வருவார். தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வருவார். வேறு யாரும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்தால் உடனே நாங்கள் ஆட்சி ஏற்றுப்போம்.
தலைவர் வாக்குறுதிக்கோசம் வெயிட் பண்ணுகிறோம். அன்பு தொண்டன் பாஸ்கர். வரல ரஜினி சார் அரசியலுக்கு வரலாம், ஓட்டு போடுவோம். ரஜினி சார் வரேன்றாரு, ஆனால் வரமாட்டேன்றாரு. மக்களுக்கு நல்ல செய்தி யார் செஞ்சாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு உண்டு. மக்களுக்காக யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம். யார் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, மக்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க, எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். புது கட்சி 1000 வரலாம், ஆனால் எந்த கட்சி நல்ல கட்சி ஊழல் இல்லாத கட்சி இருக்குதோ அந்த கட்சிக்கு மக்கள் ஓட்டு கண்டிப்பாக இருக்குது. முந்தி மாதிரி மக்கள் கிடையாது, இப்போது மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதனால் ரஜினி சார் வரலாம், எதிர்பார்க்கலாம். அதாவது ரஜினி வந்தால் நல்ல விஷயந்தான், வரவேற்கிறோம். மக்களின் ஆர்வலத்துக்கு எல்லோருடைய ஒப்பீனியனும் சொல்லப்போனால் ரஜினி அரசியலுக்கு வந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் எந்த கட்சி சார்பும் இல்லாமல் அவர் வருகிறார் அப்படின்னாலும் இல்லை இப்போத்துக்கு மோடியோடு சேர்ந்தாலோ நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய பணிவான கருத்து. ஏன்னா வளர்ச்சிக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மோடி ஆட்சி நன்றாகவே இருக்குது. கொள்ளையடிக்கிற ஆட்சியெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு ஒரு மாற்று தீர்வு அது ஒன்று தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதுதாங்க ரஜினி வராருன்னா அவரும் நாட்டுக்கு நல்லது செய்யணுன்ட்டு தான் வராரு. இத்தனை நாள் அண்ணா டிஎம்கே மாற்றி கொள்ளை அடிச்சிட்டு இருந்தாங்க. அது இயற்கையே பொறுக்காத இயற்கை கூட நீங்கள் அவங்க செஞ்ச சதியை காட்டி விட்டுருச்சு. ஸோ இப்போ நல்லா மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னாக்கா மோடி இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் செஞ்சுட்டே தான் இருக்கிறார். நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கோம். டெய்லி ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் அவர் என்ன லான்ச் என்ன இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாருன்னு தான் பார்த்துட்டே இருக்கோம் டெய்லி. ஸோ அந்த மாதிரி வளர்ச்சி தமிழ்நாட்டிலையும் வேணும் அப்படின்னாக்கா அவர் மோடியோட கூட்டணி வச்சுட்டு அது செஞ்சால் நல்லாயிருக்கும். அது ரொம்ப வல்லரசு நாடாக்கலாம். அப்துல் கலாம் நினச்ச விஷன் 2020 நிச்சயம் கனவு நினைவாக்கப்படும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ரஜினி அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் அவர் கன்ஃபார்மாக வருவாருன்னு தான் தெரியல. ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவர் இது மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட் டைமில் வராத போயிடுறாரு. ஆனால் இந்த டைம் ரஜினி கன்ஃபார்மாக அரசியலுக்காக எலெக்ஷனில் நின்னா அவர் தான் முதலமைச்சராக வருவார். இந்த அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாடு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தனியாக நின்று அவர் ஜெயிக்கணும். அதனால் அவர் நின்னாலும் நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். அரசியலுக்கு ரஜினி வந்தால் நல்லா இருக்கும் சார். இப்போ இந்த எப்போவுமே பார்த்தோன்னா அண்ணா திமுக ஆளுது. ஆனால் இந்த வாட்டி வந்தால் ரஜினி வந்தால் நல்லா இருக்கும் சார். தனியாக நின்றால் அவர் முதலமைச்சர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் சார். அவருக்காக எத்தனையோ ரசிகருக்கு நாங்கள் இருக்கோம், ஓட்டு போட